செல்வா காலையில் 5 மணிக்கே வண்டி கிளம்பிட்டேன். சரி நம்ம நல்லா தூங்கலான்னு பார்த்தேன். திடீர்னு நான் 7 மணிக்கு தான் ட்ரிப் எடுத்திருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன்னா வந்து சாப்பாடு வச்சுட்டேன். வரும்போதே கொஞ்சம் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தால் 3 கட்டு 50 ரூபான்னு. பட் எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்று முத்தினதாக தான் இருந்தது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக வச்சுட்டு சாப்பாடு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ள என்ன நினச்சா தெரியல, இல்லைங்க டைம் ஆயிடுச்சு, கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு கோச்சிட்டு கிளம்பிட்டான். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, கறி குழம்பு விட்டுட்டு போகும் மனசில் நினைக்கிறேன். திடீர்னு ஃபோன் பண்ணி நான் கஸ்டமரை கூட்டிகிட்டு இந்த சைடு தான் வருவேன், சாப்பாடு கட்டி கொண்டு வா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். எங்கிட்ட அவன் சாப்பிட்டா சரி அப்படின்னு டக்குன்னு சாப்பாடு கட்டிட்டு ஃபஸ்ட்டாக போனேன். செல்வா வந்துட்டானா டக்குன்னு சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் வீக்காக இருக்கேன், ஹெச்பி கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு சத்து மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கேன். அது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணல வந்து அப்பா சாமி பயங்கரமாக பசிக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறு. காலையிலையும் சப்பாத்தி தான் செய்யலான் இருந்தேன். பட் அதுக்கெலாம் டைமில் பயங்கர பசியாக சாப்பாடே சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கிருத்திக், நிவாஷ், தீரன், விஜய், லித்திஷா அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.